நோவாவுக்கு கிருபை கிடைக்குது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சபைக்குள்ள இருப்பதுனால மட்டும் நான் தப்பிச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. போதிக்கிற நாளா இருந்தாலும் ஆமென், அவர் கிருபை கிடைக்காத விடில். அல்லேலூயா. அவர் கிருபைய வாழ்க்கையில இல்லாத வரையிலும் ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாருங்க, அதனால உள்ள இருக்க நாமள பரிசுத்தவான் என்ற, வெளியே இருக்கிற மத்தவெல்லாம் பாவி என்ற கிடையாது. ஏதோ உன்னை கிருபையா உள்ள குறைச்சிருக்கிறான், என்ன கிருபையா மேல நிக்க வச்சிருக்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமென், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. ஆமென். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாவத்துல இருக்கிறான், அசுத்தத்துல இருக்கிறான், அந்தகாரத்துல இருக்கிறான். அவன் தான் நீதியும் உத்தமமா இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் பாருங்க, அசுத்தம், அருவருப்பு, ஆமென், பாவம், சிற்றின்பம், வேசித்தனம், இது எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பெருகி இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல போனாலும் இதை தாண்டி முன்னேற முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இந்த உலகம் பாவத்தினாலே பெருகி போயாச்சு. ஆமென். தேவ கோபத்துக்கு எதிராக இந்த பூமி இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போ நடக்குன்னு தெரியாது. ஆமென். அவர் கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த பாவமான உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ நம்ம முன்னேறணும். ஆமென். அப்ப நீங்க இயேசுவை இங்க அறிகிற அறிவில வந்தீங்கன்னா இந்த பாவமான உலகத்திற்குள்ளேயும் உன்னால கிருபையா வாழ முடியும். அல்லேலூயா. எப்படிங்க இவ்வளவு இது இருக்குது, எப்படி என் பிள்ளைகளை குறித்தும் சொல்லுவது உண்டு. பாவங்க இருக்குது, எப்படி மாட்டாமையா இருக்க முடியும் இல்லையா? இவ்வளவு பாவம் பெருகி இருக்குது. ஆமென். இல்ல பிரியமானவர்களே, நம்மளால வாழ முடியும். ஆமென். பாவத்தின் மத்தியில பரிசுத்தமா வாழ கண்டிப்பா முடியும். அதுக்கு தான் கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென்.